வணக்கம் வந்தனவன் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேர் ஒருத்தங்க மாலதி விக்னேஷ் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா, தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கு ரொம்ப பர்டிகுலராக பெண்களுக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய தடைகளுக்கு உட்பட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி சீர்படுத்துவது, எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்ட்டு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? வைராக்கியம் கொள்ளு அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக உங்களுடைய தாட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். உண்மைதான், நம்ம கலாச்சாரம்னு கிடையாதுங்க. பொண்ணுங்க, அதாவது நான் சொல்கிறது பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணுங்க, அந்த பொறுப்பு அப்படின்னு சொன்னால் என்ன? ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒரே மாதிரி ஒரு படைப்பு இருக்குது, உருவ அமைப்பு மாற்றம் இருக்குது, புத்திலையும் மாற்றம் இருக்குது. இதை நீக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அதற்குன்னு உண்டான அந்த உடல் அளவுலையோ மனதளவுலையோ இருக்கக்கூடிய அந்த தனித்துவம் அப்படிங்கிறத நீக்கி பார்த்தோம்னா மித்தபடி ரெண்டு பேரும் ஒரே நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான். அப்போ அந்த நிலையில் வந்து இவங்களுக்குன்னு ஒரு தன்மை, இந்த தன்மை, இது ரெண்டும் ஒன்று சேரும்பொழுது நம்ம ஒரு மாதிரியான ஒரு சொசைட்டல் கட்டமைப்புக்கு நம்ம வந்துக்கிறோம். சொசைட்டல் ஸ்ட்ரக்சர் இல்லையா? இந்த சமுதாய கட்டமைப்புன்னு என்ன? இவர் ஆண், எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குப்பா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய காமன் ஃபீச்சர்ஸை விட்டுருவோம், அது பிரச்சனை இல்லை, அது ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருக்குது, எல்லாம் பசிக்குது, தூங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, அதெல்லாம் விட்டுருவோம். ஆணுன்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து நல்லா அந்த உடல் பலம் இருக்குது, பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த ஒரு பாதிப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால் நான் ஒரு சில கடமைகளை நான் எடுத்துக்கிறேன். பெண்ணுக்குன்னு உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, உனக்கு மனோபலம் அதிகம், ஒரு அக்கறை, ஒரு ஏதோ ஒரு காரியத்தையும் மல்டி டாஸ்கிங், பொண்ணுங்களை தக்க மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணவே முடியாது. ஸோ மல்டி டாஸ்கிங், இந்த அன்பு பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இமோஷனல், அதான் மனசுக்கு பலம் அதிகம், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது பொண்ணுயான உனக்கு அதிகம். இப்போ அதுக்குண்டான என்ன வேலைகளோ அதை நீ கையில் எடுத்துக்கோ. இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பம் அப்படின்னு ஒன்று உண்டு பண்ணும் பொழுது, ஒரு சமுதாயம்னு ஒன்று உண்டு பண்ணும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு ஃபீச்சர் இருக்கும் இல்லையா? அதை கையில் எடுத்து அதை சிறப்பாக பண்ணுறதுக்கு உண்டான அளவுக்கு நம்ம வந்து வேலை செய்வோம். ஒருத்தர் போட்டி கிடையாது. நீ அதில் பெரியாள், நான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறேன், நான் இதில் பெரியாள், நீ என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கோ. ஸோ ஒரு மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம ஒன்றா நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வோம். இப்படி தான் சொசைட்டி அப்படிங்கிற சமுதாயம் கட்டமைக்கப்பட்டு உண்டு பண்ணுச்சு. இன்றைக்கி எல்லாம் அப்படி கசமுசான்னு ஆகிப்போச்சு. சரி, அதுக்கு நம்ம போக வேண்டாம். இப்போது இந்த நிலையிலேயே இருந்து ஆன்மீக முன்னேற்றத்தை எப்படி அடைவது? இதுதான் மேட்ரு, இதுதான் கேள்வி இல்லைங்களா? தியானம் அப்படிங்கிறது எதற்கு பண்ணுறோம்? ஆன்ம முன்னேற்றத்திற்காக. கடைசி அது கொண்டு போய் எங்கே நிறுத்தும்? நம்மளை பிறவா நெறி அப்படிங்கிறத கொண்டு போய் நிறுத்தும், மீண்டு வாரா நெறி அப்படிங்கிறத கொண்டு போய் நம்மளை நிறுத்தும் இல்லைங்களா? இப்போது இந்த அந்தந்த ஆட்கள் அந்தந்த ஒரு பாலினத்திற்கு உண்டான சக்தியோடவே பயணிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், இது ரொம்ப இலகுவாக இருக்கும். நல்லா பாருங்கள், ஆண்களுக்கு மனோபலம் அப்படிங்கிறது யாருக்கும் ஒருத்தருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு இல்லைன்னு இல்லை, ரேஷியோ மாறுபாடு, அவ்வளோதான். பெண் ஒன்று மாட்டேன்னு சொன்னால் அது மாட்டேன்னே அந்த புள்ள நிற்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்கள. ஆனால் ஆம்பளை மாட்டேன்னு சொன்னாலும் சரி போய் தலை அப்படின்னா சொல்லுவான், இல்லை ஆசை வயப்பட்டுருவான். மாட்டேன்னு சொன்னாலும் கூட ஆசை வயப்பட்டு, ஆனால் பொண்ணுங்கள்ட்ட அந்த வேலை நடக்காது. இதுதான் அந்த பலத்துக்கு உண்டான ரேஷியோ. ஆனால் அந்த பலத்தை ஆண் ஏற்படுத்தி கொண்டான்னு வச்சுங்களேன், அந்த ஒரு நிலையை ஆண் எடுத்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணை காட்டிலும் பலம் கூடுன ஒரு நிலைக்கு போயிடுவான். ஆணுக்கு உடல் பலம் அதிகம், பெண்ணுக்கு உடல் பலம் குறைவு. ஆனால் ஒரு டென்ஷன் மிகுந்த ஒரு சூழ்நிலை, தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு, தன்னுடைய கணவனுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா அந்த பொண்ணு தான் அந்த சூழ்நிலை அப்படின்னு வரும்பொழுது, அங்கே 10 ஆம்பளை இருந்தாலும் சரி, அந்த பொம்பளை 10 ஆம்பளைக்கு மீறி 11ஆவது ஆம்பளையாக இருப்பான். அது ஒரு மாதிரி மூர்க்கத்தனமான ஒரு குணமாக அந்த பொண்ணுக்கு வந்துடும். அந்த ஆம்பளையை காட்டில் அந்த பலம் கூடிரும். புரியுதுங்களா? அந்த ஒரு ஜோன் ரீச் பண்ணும், அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போகணும். அங்கே போகும்பொழுது தன்னுடைய நிலை மாறிடும். இந்த இடத்திற்கு போனால் தான் அது நடக்கும்னு அவசியம் கிடையாது. அப்போது அது போகாமலேயே இலகுவாகவே இயற்கையாகவே நம்மளுடைய தன்மையை எப்படி நம்ம மாற்றிக்கலாம்? ஆண்களுக்கு ஆத்ம விசாரணை இதுதான் சொல்லப்பட்டது. எல்லாருமே ஆத்ம விசாரணை பண்ணணும், ஆண்களுக்காகன்னு இல்லை. ஏன் அது பர்டிகுலராக அங்கே சொல்லப்பட்டது? பர்டிகுலரானு கூட சொல்லலை, இப்போ நான் சொல்கிறேன், இது பண்ணிங்க. பெண்களுக்கு மனோபலம் இலகுவாக இருக்குங்கிறதுனால ஆண்களுக்கு ஆத்ம விசாரணை எடுத்துக்குவோம் இல்லையா? தேவையில்லை, பட் புரிஞ்சுக்குங்க. இந்த ஆத்ம விசாரணை பண்ணும்போது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்? ஏன்னா இங்கே தான் மனசு வேண்டான்னு சொன்னாலும் ஆசை வயப்பட்டுருது ஈஸியாக. அப்போ தொடர்ந்து இதனால் பயனில்லை, இதனால் எதுக்கு, இதனால் பயனில்லை, இதனால் எதுக்கு, அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மனசு வந்து யாருக்கு? ஆணுக்கு ஒரு நிலைப்பட்டு நிற்கும். பொண்ணுகளுக்கு அப்படி கிடையாது.
ஆகாதுன்னா ஆகாது, அவ்வளோதான். இப்போ எதுக்கு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆத்ம விசாரணை பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஆத்ம விசாரணை எங்கே வரணும்? ஆணுக்கு எல்லா இடத்துலையுமே பண்ணணும், பொண்ணுங்களுக்கு எங்கே பண்ணணும்? இந்த பாச பிணைப்புகள் இருக்கும் பாருங்க, இந்த ஒரு தன்னோடு பொருத்தி நிறுத்தக்கூடிய அந்த ஒரு பாச பிணைப்பு, என்னோடது எதுக்கு வரும்? பொருளுக்கு வராது, பாசத்து பிணைப்புக்கு வரும். அந்த இடத்துல அவங்க பயங்கரமான வீக்கான ஒரு ஆளாக மாறிடுவாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஆத்ம விசாரணை பண்ணணும். இப்போது 2 பேருக்குமே தியானம் பொது தான், 2 பேருமே தியானம் பண்ணணும் தான். ஆனால் ஆண் ஒரு இடத்துல தியானம் பண்ணுவதற்கு உண்டான கால சூழல் அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது, உண்டு தான். அந்த உட்காரும் பொழுது மனசை அமைதிப்படுத்தி உட்காரும் பொழுது இம்மிடியட்டாக அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. ஏன்னா இந்த புத்தி வந்து பல இடத்துக்கு 10 இடத்துக்கு போகாது. அவங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வழியை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால், ஏன்னா மென் ஆர் நாட் இமோஷ்னலி கனெக்டட், மென் ஆர் அனலிட்டிக்கலி கனெக்டட். எல்லாமே வந்து கேல்குலேட்டிவாக மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு பகுதி மட்டும்தான் வேலை செய்யும். அந்த ஒரு நேரத்தில் ஒரு பகுதி தான் வேலை செய்யுதுங்கிற போது இந்த தியானங்கிற அந்த ஒரு பகுதியை அவன் வேலை செய்ய கற்றுக்கிட்டான்னு வச்சுங்களேன், அவன் பேசாமல் ஆயிடுவான். பொண்ணுனால் அப்படி இருக்கவே முடியாது. இது நான் சொல்கிறது பிள்ளைகளுக்கு தெரியும். ஒரு நேரத்தில் 100 செய்தி அந்த மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், 100மே ப்ராசஸ் ஆகும். ஆம்பளைக்கு அப்படி நடக்கவே நடக்காது. ஒரு நேரத்தில் ஒரு வேலை மட்டும்தான் செய்வோம். அதனால தான் இங்கே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ பொண்டாட்டி அங்கே செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாமல் வரேன் அப்படின்னு. ஆனால் இதே வீட்டுக்கார மாட்டு பாருங்கள், வீட்டுக்காரரும் பேசுவார், குழந்தை கத்திக்கிட்டே இருக்கும், அந்த அம்மா சமயக்கட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அங்கே மாமனார் மாமியாரோ அப்பா அம்மாவோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, இங்கே நியூஸோ நாடகமோ ஓடிட்டு இருக்கும். அந்த ஒரே அம்மா இத்தனையும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும். ஆம்பளைனால முடியாது. அப்போது அந்த ஆண் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த தியானத்தில் உட்காரும்பொழுது தியானங்கிற அந்த ஒரு கவனத்துக்கு மட்டும் தன்னை ஒருநிலைப்படுத்திட்டான்னா அவன் டக்குன்னு ஜெயிச்சிருவான். பெண்ணுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி ஈஸியாக அதை அமர்த்த முடியாது. ஏன்னா அதுதான் இமோஷ்னலி கனெக்டட். எல்லாமே என்ன ஆகுது, இதை எல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அந்த ஒரு பரபரப்பாக அவங்களுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு தான் நம்மளுடைய பெரியவங்க என்ன கொடுத்தாங்க? பக்திங்கிற ஒரு வழியை கொடுத்தாங்க. இப்போது இந்த பக்திங்கிறது எதோடு சேர்ந்து வரும் நல்லா பாருங்கள். தன் குடும்பம், தன் பிள்ளை, தன் கணவன், தன் மனையாள், மனைவி, அப்பா அம்மா, மாமனார் மாமியார், உற்றார் சுற்றம் இல்லையா, அதோடு போகும். இப்போ இது போகும்பொழுது முன்னாடி எல்லாமே நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். இன்றைக்கும் இந்த கொஞ்சம் ஒரு கல்ச்சர் ஓரியன்டாக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கெல்லாம் சாதி பாகுபாடே கிடையாது, இந்த கல்ச்சர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்களுக்குள்ள பார்க்கும்பொழுது இந்த ஒரு பழக்கம் உண்டு. பெண்கள் அதிகமாக ஆன்மீக நூல் படிப்பது அப்படிங்கிறத அவருடைய வழக்கம் வச்சுருப்பாங்க. காலப்பொழுதில் எல்லாத்தையும் வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்கள அனுப்பிச்சி விட்டு போட்டு இவங்க உட்காந்து அதை படிப்பாங்க. பிறகு சாயங்காலம் ஆகும்பொழுது இந்த விளக்கு பற்ற வச்சுட்டு உட்காந்து கொஞ்சம் நேரமாவது கண்டிப்பாக படித்தே தீருவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, ஏற்கனவே அந்த பக்தின்னு ஒன்று வரும்பொழுது இறைங்கிற ஒன்று மேலே முழுமையாக அர்ப்பணிப்பு. ஏன்னா இவங்களுக்கு மனோபலம் அதிகம். இந்த மனோபலம் எதோடு சேர்ந்துருக்கு? இந்த பாச பிணைப்புகளோடு சேர்ந்துருக்கு. அப்போ இவங்களுக்காகன்னு அவங்க வந்து தொடர்ந்து அந்த ஈடுபாட்டிலேயே இருக்காங்க. இப்போ தொடர்ந்து அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக நூட்கள் படிக்கும் பொழுது இறைனா என்ன, வாழ்வினுடைய அர்த்தம்னா என்ன அப்படிங்கிறத அதில் காட்டிக்கிட்டே இருக்கும். இந்த ஆன்மீக நூட்கள் படிக்கும் பொழுது அதில் பெரியவங்க சொன்னதெல்லாம் படிக்கும் பொழுது மனம் ஒருநிலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆம்பளைக்கு 50 வயசு 60 வயசு ஆனாலும் புத்தி இந்த வகையில் இல்லாமல் இருந்தான்னு வச்சுங்களேன், பார்க்குறது மேலெல்லாம் ஆகான்னு இருக்கத்தான் செய்யும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். பொண்ணுகளுக்கு அப்படி ஆகாது. இந்த ஒரு மனோநிலையில் இருந்து மனசை அமைதிப்படுத்திக்கிட்டே வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த ஒரு நிலைக்கு வந்து தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாலுமே மனதளவில் அவங்களுடைய எண்ணம் எங்கே போயிடும்? அப்படியே தெய்வ நம்பிக்கையோடு போயிடும். அப்படியே அவங்க வந்து சாந்தமாக மாற ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த நிலை எய்தும் பொழுது எய்ய அப்படியே போகும் பொழுது வயதானாலும் பெண்களினுடைய அழகு பயங்கரமாக கூடியிருக்கும். இன்றைக்கி நிறைய பேர்த்து அதை நம்மளால் பார்க்க முடியறதில்லை. புரியுதா நம்ம சமுதாயம் எப்படி போயிட்டுருக்கு? அந்த வயதானாலும் அழகு கூடிகிட்டே போயிட்டுருக்கும். ஏன்னா அந்த இறை மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடும் நாட்டமும் அவங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஏற்கனவே மனசில் பலம் கூட. இந்த பொண்ணு பிள்ளைகள்லாம் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈடுபாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைவர்ஷன் ஆயி சாமி மேலே திரும்பும். இவங்களோட எண்ணம் முழுக்க சாமி மேலே போய் நின்றுக்கிட்டு இருக்கும். இந்த குடும்பத்தில் எல்லா வேலையும் செஞ்ச மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அவங்க எண்ணம் பூரா இங்கே இருக்கும். இது அவங்களையே அறியாமல் நடக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நல்ல பாச பிணைக்கோடு இருக்கக்கூடிய ஒரு பொம்பளையை வலுக்கட்டாமல் இழுத்துட்டு போய் சாமி கும்பிடுனா கும்பிடுமா அந்தம்மா? கும்பிடாது. இது யாருக்குமே நடக்காது இல்லையா? அப்போ நம்மளுடைய பெரியவங்க எப்படி இது பண்ணியிருக்காங்க? இதுதான் உன்னுடைய குணம். அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு பெண்ணுடைய குணாதிசயம் இது போல தான். அப்போ நீ உன்னையை வருத்திக்காமல் நீ செல்லக்கூடிய பாதையிலேயே பயணித்து நீ எப்படி போகணும்?
பக்திங்கிறது தான் ஒன்று. இந்த விரத நாட்களில் விரதம் இருப்பது, அப்போ அந்த நாளில் வேறு எந்த கவனமுமே அவங்களுக்கு போகாது, வேறு எந்த எண்ணமுமே வராது. அவர்களுக்கு ஏற்றார் போலவே அந்த குடும்ப சூழலையும் அவங்களே அமைச்சுக்குவாங்க. பாருங்க, நான் இன்றைக்கி இப்படி தான், ஆறு வந்து என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது, இன்றைக்கி என்ன நான் செஞ்சு கொடுக்குறேனோ அது மட்டும்தான், உப்பு சப்பு இருக்குதோ இல்லையோ தின்னு ஓட்டு பேசாமல் போயிடணும். அதை இப்படி சொல்கிற ஆட்களும் உண்டு, கணுவாக சொல்கிற ஆட்களும் உண்டு. அது அவங்களுடைய தன்மையை பொறுத்தது. அப்போது அவங்களுடைய எண்ணம் முழுக்க அப்போ விரத நாட்கள், பிற தினசரி அந்த ஆன்மீக படிப்பது, இறை மேலே அந்த கவனத்தை வைப்பது, அவ்வளோதானங்க தியானம். வேற என்னங்க தியானம்? அப்போது இந்த ஒரு நடையை வந்து அவர்கள் வாழ்வில் சிறு வயதிலிருந்தே ஒரு பழக்கமாக பழக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 35-40 வயசு தாங்க, அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பெண்கள் தான் உண்மையிலேயுமே இறையோடு அந்த ஒன்றரை கலக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை இலகுவாக எய்தக்கூடிய உண்டான பலம் படைத்தவர்கள் உண்மையாலுமே பெண்கள் தான். அவங்களுக்கு அவங்களே தான் தடை. இது போல் இருக்கக்கூடிய இந்த சூழலை தனக்கு தானே ஏற்படுத்தி கொள்ளாமல் அவங்க இந்த உலக வாழ்வு தான் பின்னி பிணைக்கும் பொழுது ஆணை காட்டிலும் அந்த பாசப்பிணைப்பில் மூர்க்கத்தனமாக பெண்கள் இறங்கிடுறாங்க. இன்றைக்கி சூழல் அப்படி தான் ஆகிப்போச்சு. போட்டி, பொறாமை, வஞ்சம், குரோதம் இல்லையா? ஒரு சராசரி ஒரு நாடகம் பார்த்தா என்ன நமக்கு நாடகம் சொல்லி தெரியுது? இன்றைக்கி எல்லாரும் அதை தான் பார்த்துருக்கோம். அப்போது ஏற்கனவே நம்மளுடைய மனசு இந்த மாதிரி உணர்வுகளோடு பிணைக்கப்பட்டிருக்கு. இன்புட்டும் அப்படியே தான் இருக்கும்போது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அதனால தான் ஒரு பொண்ணை பொறுத்து தான் குடும்பம் இருக்குன்னு சொல்கிறதுக்குண்டான காரணம் அதுதான். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணணும்? குடும்பத்தோடு இருக்கும் பொழுதும் தன் முன்னேற்றத்திற்கு பக்தி அப்படிங்கிறத அவங்க வந்து அதிகப்படுத்திக்கணும். இந்த விரத முறைகள், ஏன்னா பெண்ணினுடைய உடல் இலகுவாக நோய்வாய்ப்படக்கூடியது. நிறைய மாற்றங்கள் ஆணை காட்டிலும் பெண்ணினுடைய உடலில் ஏற்படுது. அப்போ இந்த விரத முறைகளை கடைபிடிப்பது, விரத நாட்களில் இழுத்து போட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது, மாத காலங்களில் அதிகமான வேலை எதுவுமே வந்து செய்யக்கூடாது, அமைதியாக வந்து அவங்களுடைய உடலை மனசையும் நல்லபடியாக பாதுகாத்துக்கணும். இதர நாட்களில் அவங்க வந்து நல்ல பக்தியோடு இருந்து ஆன்மீக நூட்கள் படித்திருக்கும் பொழுது இலகுவாகவே இயற்கையாகவே அந்த மனம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்துக்கிட்டே இருக்கும். அன்பும் பாசம் ததும்பியே இருக்கும். வெளியில் இருக்கக்கூடியவங்க வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸை கொட்டினாலும் இங்கே இருக்கிற பாசம் போய் அவன் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடும், அவன் நிம்மதியாயிடுவான். அந்த வீடு தாங்க குழந்தையும் கணவரும் மாமனார் மாமியார் அப்பா அம்மா நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொம்பளை சரியாக இருந்துட்டான்னா அந்த குடும்பமே நல்லாயிருக்கும். இதற்கு இயற்கையாகவே அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கணும்? பக்தி, ஆன்மீகம், அதை சார்ந்து இருக்கணும். இயற்கையாகவே அந்த பெண்ணினுடைய மனம் அமைதியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இதை சொல்கிறதுக்கு போய் நாளைக்கு புத்தகத்தை எடுத்து உட்காந்திங்கன்னா, இல்லை இன்றைக்கே புத்தகத்தை எடுத்து உட்காந்திங்கன்னா மாற்றம் வந்துடுமா? இவ்வளவு நாள் பழகலை, சின்ன வயசுலேருந்தே பழகி இருக்கணும். உங்கள் பிள்ளைகளையும் பழக்கி இருக்கணும், பழக்கணும். எதுவுமே பண்ணுறதில்ல. சரி, இன்றைக்கியாவது நல்லது தெரியுது, முயற்சி செய்வோன்னு முயற்சி செய்கிறீங்க, என்னென்னமோ பண்ணுறங்க, ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டீங்க. எப்படிங்க வரும்? நிறைய பேர் கேட்குறது உண்டு. தியானம் பண்ணுற கீழே உட்காந்துனே காலெல்லாம் மறந்து போயிருதுங்க, இடுப்பெல்லாம் வலிக்குதுங்க. எவ்வளோ நாளாங்க தியானம் பண்ணிட்டு? 1 மாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. வயசு என்னாச்சு? 45 ஆச்சுங்க. அப்போ 45 வருஷமாக பண்ணல இல்லை? அந்த அவையாவது அதுக்கு வேலை செய்யலை இல்லை? 1 மாதத்தில் எப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ காலம் பிடிக்கும் நம்மளுடைய. இப்போ சொல்கிறேன், வைராக்கியத்தை பொறுத்தது. அது எந்த அளவுக்கு நம்ம வந்து தெளிவாகவும் நம்ம ஒரு பக்குவத்தோட அணுகி நம்ம போகிறோமோ அதற்குண்டான அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய குணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். என்ன குணம்? சுந்தரி அப்படின்னு நானோ, இல்லை கல்பனா அப்படிங்கிற நானோ குணமா? இல்லை, பெண் அப்படிங்கிற குணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் பாசபிரியத்துக்கு உண்டானவங்க, அது உங்களுடைய இயற்கையான தன்மைங்க. நான் என்னங்க சொல்கிறேன், அது உங்களுடைய குணாதிசயம். இந்த அது மேனுஃபேக்சரிங்கே அப்படி தான். நான் சொல்லலை, இயற்கை மேனுஃபேக்சரிங்கே அப்படி தான். மாறுபாடு ஆட்கள் உண்டு, நமக்கு அவங்க பற்றி தேவையில்லை. இன்றைக்கி நமக்கு எக்ஸாம்பிள் ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் என்ன, அதை மட்டும் பார்ப்போம். ஸோ இங்கே கம்பேரிசனே இல்லை. எனக்கு ஒரு தன்மை இருக்குன்னா உங்களுக்கு ஒரு தன்மை இருக்குது, எனக்கு ஆண்னு ஒரு தன்மை இருக்குன்னா பெண்ணுன்னு ஒரு தன்மை இருக்குது. இங்கே இது யாருமே ஏற்ற இறக்கமே கிடையாது, சமமும் கிடையாது. அவங்களுக்குன்னு உண்டான குணாதிசயம் அவர்களுக்கு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பெரிய ஆளாயிடலாம். ஸோ தியானம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல போய் கப்புன்னு இப்படி உட்கார்ந்தா தான் ஏற்படணும் இல்லை. மன அமைதியோட சும்மா இருந்தாவே அது தியானம் தானே. ரமணர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? 24 மணி நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருந்தார் இல்லையே. ஆனால் 24 மணி நேரம் அவர் தியான நிலையில் தான் இருந்தார். அந்த இடத்திற்கு ஒரு ஆண் வருவதற்கு பெருமுயற்சி எடுக்கணும். பெண் இலகுவாக கடந்து போயிடலாம்.
அந்த சக்தியை நீங்கள் பெண் என்ற சக்தி இன்றைக்கி நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. நானும் ஆம்பளை மாதிரி, நீங்கள் ஏன் ஆம்பளை மாதிரி இருக்கணும்? நீங்கள் ஆல்ரெடி பொண்ணாக இருக்கிறீங்களா? அதையே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களே. நான் நிறைய பேர்த்துட்டு அதான் கேட்குறேன். பட் எனிவே, நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? வளவலான்னு பேசுகிற மாதிரி தான் எனக்கே தோணுது. பட் இருந்தாலும் இத்தனையும் சொல்லணுங்கிறதுனால சொன்னேன். உங்களுடைய குணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இலகுவாக அந்த அமைதியான மனோநிலை அப்படிங்கிறத நம்ம எய்து விடலாம். சரிதானுங்களே? ஸோ யா, இதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.